ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்லா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ட்ரிப் டு வாகமன் பார்ப்போம். இப்போ நாங்கள் வாகமன் டவுனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறனால ஜீப்பில் போடுறோம். நீங்களும் ஜீப் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வாகவன் மெடோஸுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசன் டைமில் ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. இங்கே தான் நிறைய பட்டம்லாம் விடுறாங்க. அடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜீப் சஃபாரி ரூம்ஸுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க எல்லாமே எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்கள்ட்ட நீங்கள் வந்து பாப்லா வேர்ல்ட்லேருந்து கேட்குறோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூபாய் டிஸ்கவுண்ட் தருவாங்க. நல்ல ஜீப், நல்ல காட்டேஜ், ரெசார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். அப்புறமா நாங்கள் போன இடம் பைன் ஃபாரஸ்ட். இங்கே ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ அழகாக இருந்தது, அப்படியே படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி. ஆனால் நான் பல தடவை விழுந்திருப்பேன் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோத்துக்கு சறுக்கி ஜறுக்கி. ஆனால் பாட்டி எல்லாம் நிறைய பாட்டி இருந்தாங்க. அவங்க எல்லாம் சின்ன சின்ன இடத்துலே இருந்தாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாங்கள் வந்தது அட்வென்ச்சர் பார்க். இங்கே நிறைய கேம்ஸ் இருந்தது. நாங்கள் ஒன்றுத்துக்குமே போகலை, ஏன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. அது நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாக இருந்தது. நாங்கள் பேராகிளைடிங் மட்டும் பார்த்தோம். இது ஈச் பர்சனுக்கு 4500. அப்புறமா கிளாஸ் பிரிட்ஜில் எங்களுக்கு போக முடியலை, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ போகிறது ஒரு வியூ பாயிண்ட் தான் போகிறோம். இங்கே போகும்போது ஆஃப் ரோட் சவாரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீப்பில் தான் வர முடியும். அதனால தான் ஜீப் எடுங்க நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். பாதி இடமே ஜீப்பில் வந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே எங்கேயும் ஆடி கேங்காக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் 3 ஜீப்பை தான் எடுத்துக்கோங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வியூஸ் இருந்து நாங்கள் அப்புறமா அட்வென்ச்சர் பார்க்கில் நைட்டில் வாட்டர் டிஜே நடக்குதுன்னு தெரிஞ்சு அப்போவே போயிட்டோங்க. 6:30லேருந்து 8 o'clock. நாங்கள் 6:15க்கெல்லாம் அங்கே போயிட்டோம். இங்கே 7:30க்கெல்லாம் வாட்டர் டிஜே தொடங்கிடும். நீங்கள் 7க்கே அங்கே போய் இடம் பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஜம்முன்னு இருந்து பார்க்கலாம். வாட்டர் டிஜேனா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் அங்கே நல்லா வரும், அதில் லைட் வரும், பாட்டு வரும். நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வாரீங்கன்னா வாகமனுக்கு கன்னியாகுமரி டு துவாந்திரம், துவாந்திரம் டு ஈராட்டுப்பேட்டையிலேருந்து ஜீப் எடுத்து நீங்கள் வந்து வாகமன் வந்துக்கலாம். ஆக்சுவலி கன்னியாகுமரியில் உள்ளவங்களுக்கு தான் வாகமனை பற்றி தெரியவே இல்லை. நமக்கெல்லாம் ஊட்டி, கொடைக்கானல். நான் கூட வாரதுக்கு முன்னாடி ஊட்டி தான் ரொம்ப அழகாக இருக்கும், கொடைக்கானல் தான் அழகாக இருக்கும்னு சொன்னேன். இதை பார்த்த அப்புறம் வாகமன் சூப்பர் தான்னு என்னோட மனசு சொல்லுது. நீங்களும் வாகமனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே நிறைய ஃப்ளார்ஸ் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ லைட் இருக்குன்னு. ஆக்சுவலி நைட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல பிளேஸ். நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் சாங்ஸ் நடக்குது. அப்புறமா நல்ல ஃப்ரேம்ஸ் மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வி லவ் வாகமன், அப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேமில் உட்காந்து எடுக்கிற மாதிரிலாம் இருந்தது. அடுத்து நாங்கள் வந்தது ஒரு கேவ், வாகமன் கேவ். இங்கே வந்து விஜய் சேதுபதியோட படம் ஷூட்டிங் நடந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதனால கொஞ்சம் ரஷ்ஷியாக தான் இருந்தது. டூப்ளிகேட் வுட்ஸ், இந்த கம்பு, அதுக்கப்புறமா நாங்கள் கேவ் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நல்ல கூட்டம் இருந்தது. அந்த சைடு வந்து அந்த கேவில் யாருமே போகாதனால நாங்களும் போகலை. நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஜீப் சஃபாரி ரூம்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.